அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நலமாக வச்சுக்கலாம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா அச்சு முறுக்கு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். இது வந்து மைதா மாவு வந்து இந்த கிளாஸுக்கு 1.25 கிளாஸ் போட்டிருக்கேன். இதில் வந்து 3/4 கிளாஸ் வந்து பச்சரிசி மாவு எடுத்துருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். இதில் வந்து சுக்கு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வந்து எள்ளு, 1 ஸ்பூன் வந்து ஓமம், தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு பிஞ்ச் அளவு இந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து நல்லா விஸ்க் வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். அச்சு முறுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம செஞ்சிடலாம். இது ரொம்ப பெரிய கஷ்டமே கிடையாது. ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம செஞ்சிடலாம். தேவையான முறுக்கு நம்ம செஞ்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு எல்லாமே நல்லா கலந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா லூஸாக கரைச்சிக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம பச்சரிசி மாவு 3/4 கப்பு கிளாஸ் எடுத்துருந்தோம். அதே மாதிரி சீனி 3/4 கிளாஸ் எடுத்துக்குவோம். இனிப்பு பார்த்தலாம் நம்ம அப்புறமா பார்த்து போட்டுக்கலாம். இதுக்கு வந்து லைட் இனிப்பு இருந்தால் போதும், ரொம்ப இனிப்பு திரட்ட வேண்டாம். நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தேவைன்னா போடும், அல்லது இதுவே கரெக்டாக இருக்கும். இதையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சீனி முதல்ல போட்டுருங்க. நல்லா தண்ணியாக கரைச்சப்பறம் சீனி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும், நமக்கு ரொம்ப தண்ணி ஆயிரும். அதனால் முதல்ல சீனியை போட்டு கரைச்சிட்டு அப்புறம் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. மாவை நம்ம நல்லா கரைச்சாச்சு. இனிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நான் ஒரு 4 டீஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அளவு அதுதான், அளவு கரெக்டாக இருக்குது. இந்த இனிப்பே போதுமானதாக இருக்குது. நம்மளுக்கு இந்த திக்னஸ் இருந்தால் போதும்.